துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே, துதி துதி என் மனமே. வாரங்கள் அமிழ்த்தினாலோ, தீரவியாதியால் கலங்கினாலோ, சொல்லுங்க, தீரவியாதியால் கலங்கினாலோ, அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிடுவார். அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிடுவார், வியாதிதனை விலக்கிடுவார். துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே, துதி துதி என் மனமே. சிங்கமோ வீரியன் பாம்போ, பால சிங்கமோ வாலு சர்ப்பமோ, சொல்லுங்க, சிங்கமோ சர்ப்பமோ, அதன் தலை அதை நசுக்கிடவே பலனதை தருபவரே, அதன் தலை அதை நசுக்கிடவே பலனதை தருபவரே, பலனதை தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதர் அவர் நாள்தோறும் செய்த நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்த நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே. சிங்கமோ வீரியன் பாம்போ, பால சிங்கமோ வாலு சர்ப்பமோ, சொல்லுங்க, அதன் தலை அதை நசுக்கிடவே பலனதை தருபவரே, அதன் தலை அதை நசுக்கிடவே பலனதை தருபவரே, பலனதை தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே, துதி துதி என் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தரம் துணையவரே, சொல்லுங்க, கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தர் துணையவரே. துஷ்ட எதிரி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரே அவர் நாள்தோறும் செய்த நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, உன்னதரை நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி பூர்ண பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு சொல்லலாம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்து என்னை அமிழ்த்தினாலும், நல்ல கர்த்தர் என்னுடைய துணையாய் இருக்கும் போது எந்த கஷ்டமும் என்னை மூழ்கடிக்க முடியாது, எந்த யோர்தானும் என்னை மூழ்கடிக்க முடியாது.
எந்த செங்கடலும் என்னை மூழ்கடிக்க முடியாது. ஏற்ற துணையாய், நல்ல துணையாய் என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் இயேசு என்னோடு இருக்கிறார். எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும், எத்தனை பாரங்கள் என் வாழ்க்கையில் அமுக்கினாலும் நான் எதற்கும் பயப்படேன். காரணம் உற்ற துணைவர் என்னோடு உண்டு. விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? அன்னையை போல நம்மை அணைக்கிற தெய்வம், தகப்பனை போல என்னை சுமக்கிற தெய்வம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து துதிக்கிறவங்க அப்படியே துதிக்கலாம். ஆண்டவரே, உங்க பிரசன்னமப்பா. கோடான கோடி தேவதூதர்கள் பரிசுத்தர் என்று ஆராதிக்கின்ற வேளையில ஐயா, இந்த பூமியில எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே. இதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் உம்முடைய இரத்தத்தால் எங்களை தகுதிப்படுத்தினீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். பாருங்கள் அமிழ்த்தினாலும் தீரவியாதியால் கலங்கினாலும், பாருங்கள் அமிழ்த்தினாலும். எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க ஒரு முறை கூட. அமிழ்த்தினாலும் தீரவியாதியால் கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிவிட்டார். விசுவாசத்தோடு காயத்தின் தழும்புகள். விசுவாசத்தோடு வாய்களை திறந்து சொல்லுங்க. துஷ்ட எதிரிகள் நடுவிலவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். சொல்லுங்க நம்பிக்கையோடு. நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். கரங்களை உயர்த்தி தூதி தூதி என் மனமே, துதிகளில் உன்னதரே, அவர் நாள்தோறும் செய்த நன்மைகளை நீ. எஸ், முழு உள்ளத்தோடு. எஸ், ஆண்டவருடைய கரம் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காய் இறங்குகிறது. தூதி தூதி என் மனமே, துதிகளில் உன்னத. அப்படியே துதிங்க. எஸ்,
அவர் நாள்தோறும் செய்த நன்மைகளை நினைத்து ஆடி துதி என் மனமே. ஓ ஆடி துதி என் மனமே. உங்க அன்போட அளவு என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல்ல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல்ல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல்ல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. சொல்லுங்க, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. வாய்களை திறந்து உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல்ல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல்ல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல்ல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. வாய்களை திறந்து சபையார் சொந்தமாய் எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். எனக்காகவே நீர் யாவும் செய்கிறீர். விழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தோம் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உமது விருப்பம் நான் செய்ய மறந்தோம் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீர். உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு இல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நல்ல வாயை தர ஈடே இல்ல உங்க பாசத்துக்கு. சத்தமாய் உங்க பாசத்துக்கு ஈடே இல்ல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன், ஆனால் என் பெயரை சொல்லி நீர் அழைத்தீர் ஆண்டவரே. உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளை ஆக்கினீர். சந்தோஷமா கரங்களை தட்டி நல்லா தூக்கி தட்டுங்க. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன், என் பெயரை சொல்லி என் அழைத்தீரே. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன், என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீ. உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினீர். உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் உந்தன் பிள்ளையாக்கினீர். உங்க அன்புக்கு ஈடே இல்ல. நல்ல கையை தூக்கி தட்டுங்க. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. குறைவுள்ளவன் நான், பலனற்றவன், ஆனால் உன் சேவையை செய்ய என்னை அழைத்தீர் ஆண்டவரே. நம்பினவர் என்னை கைவிட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து நல்ல கைகளை தட்டி, குறைவுள்ளவன் நான், பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர். குறைவுள்ளவன் நான், பலனற்றவன், உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீர். நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலும் உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்புக்கு உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. நீங்க செய்தத சொல்ல நாவு போதல்ல. உங்க நன்மைய என்ன நாளும் போதல்ல. உங்க அன்புக்கு ஈடே இல்ல. சந்தோஷமா உங்க அன்புக்கு ஈடே இல்ல. உங்க பாசத்துக்கு ஈடே இல்ல. உங்க அன்புக்கு வாயை திறந்து சொல்லுங்க சொல்லுங்க.
உங்க அன்புக்கு ஈடே இல்லை. ஆமென். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீ. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன் என் பெயரை சொல்லி என்னை அழைத்தீ. உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கி நீ. சொல்லுங்க. உமது கரத்தில் என்னை அலங்காரமாய் வைத்து என்னையும் முந்தன் பிள்ளையாக்கி நீ. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து உங்க அன்புக்கு ஈடே இல்லை. ஆமப்பா. எனக்காகவே நீ யாவும் செய்கிறீ. வீழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீ. சொல்லுங்க. யாவும் செய்கிறீ. வீழும் நேரமோ என்னை தாங்கிக் கொள்கிறீ. உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீ. உமது விருப்பம் நான் செய்ய மறந்தும் உம்மை கண்டிட எனக்கு உதவி செய்கிறீ. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. ஆமென். உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல. என்னை உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. குறை உள்ளவன் நான் பலனற்றவன். உம் சேவையை செய்ய என்னை அழைத்தீ. சொல்லுங்க. ஆமாப்பா. ஆமென். சேவையை செய்ய என்னை அழைத்தீ. நம்பினவர் என்னை கை விட்ட போதிலோ உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. நம்பினவர் கை விட்ட போதிலோ உங்க அன்பு என்னை விட்டு விலகவில்லையே. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. ஆமென். உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. வாய்களை திறந்து சொல்லலாம். உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு நிகரே இல்லை. உங்க அன்புக்கு ஈடே இல்லை. உங்க பாசத்துக்கு. ஆமென். உங்க அன்புக்கு எல்லா கண்களும் மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து சொல்லலாமா? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. வாய்களை திறந்து சொல்லுங்க.
உங்க அன்புக்கு ஈடே இல்லை, உங்க பாசத்துக்கு உங்க அன்புக்கு ஈடே இல்லை. கல்வாரி சிலுவையை பார்த்து சொல்லலாமா, அப்பா உம்முடைய அன்புக்கு ஈடே இல்லை ராஜா. கடைசி துளி ரத்தம் உம்முடைய சரீரத்திலிருந்து சிந்தப்படும் வரைக்கும் என்னை நீர் மறக்கவில்லை. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் நன்றியோடு? கடைசி துளி ரத்தம் சிந்தப்படும் வரைக்கும் என்னை நீர் மறக்கவில்லை, என்னை நீர் மறக்கவில்லை. நான் நம்பின மனிதர்கள் என்னை கைவிட்ட போது நீர் மட்டும் என்னை கைவிடவில்லை, நீர் மட்டும் என்னை கைவிடவில்லை. ஏதுமில்லை என்ற கவலையே இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் சொல்லுங்க, சொன்னதை செய்திடும். கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்பிக்கையோடு யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. ஆமப்பா என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்காத நேசம். என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். ஆமென். நிச்சயம் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, கடைசி மூச்சு இருக்கும் வரை நம்புவேனப்பா. நம்புவேன் இறுதி வரை. ஆமப்பா நம்புவேன். ஒரு முறை கூட நம்புவேன் இறுதி வரை.
உணர்ந்து சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். ஆமென். முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. நம்புவேன் இறுதி வரை. என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை நம்புவேன். அப்படி அறிக்கையிடலாம். நம்புகிற பிள்ளைங்க முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே ஆண்டவருடைய துணை, ஆண்டவருடைய கிரியை உங்க குடும்பத்துல நடக்கும், உங்க வீட்டுல நடக்கும். உங்க கஷ்டமான சூழ்நிலை உங்க கடினமான பாதையில நடக்கும். கடினமான பாதையில் நடந்து போறீங்களா? கடினமான பாதையில நடந்து போறீங்களா? அந்த கடினமான பாதை நிமித்தம் சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார். எலியா சூரை செடியின் கீழே சோர்ந்து போனார். ஆகார் வனாந்தரத்தில் சோர்ந்து போனார். நம்பி இருந்த அபிரகாமும் கைவிட்டு விட்டான். நம்பி இருந்த அபிரகாம் எஜமானனும் கைவிட்டு விட்டார். நம்பி இருந்த எஜமானத்தி சாராளும் கைவிட்டு விட்டாள். ஆனால் ஒருவராலும் எல்லோராலும் மறக்கப்பட்ட போதும் என் இயேசு அவளை மறக்கவில்லை. கர்த்தர் அவளை மறக்கவில்லை. உன்னையும் மறக்க மாட்டார். ஒருவேளை கடுமையான பாதையில் செல்கிறீர்களா? அன்பு சகோதர சகோதரி, உனக்காய் ஒரு துணை இருக்கிறார், மறவாதே. உனக்காய் ஒரு துணை இருக்கிறார், மறவாதே. சொல்லவோ நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவிடம் வந்தார். ஆண்டவனே, என் கணவன் பட்ட கடனுக்காய் என் பிள்ளைகளை கொண்டு போகிறார்கள். என் பாதை என்னவென்று தெரியவில்லை. எனக்கு ஒரே ஆறுதலாய் இருந்த பிள்ளைகளும் என்னை விட்டு போகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எலிசா சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, நாளைய தினத்திற்காக என்ன செய்வேன் என்று ஏங்குகிற சகோதர சகோதரியாய் இருக்கலாம். உனக்காய் ஒருவர் இருக்கிறார். உனக்காய் ஒருவர் இருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஒருவர் இருக்கிறார். எலிசா மூலம் அந்த ஸ்திரீனுடைய கடன் பாரங்கள் தீர்ந்தது. உனக்கும் ஆண்டவர் வழிகளை திறப்பார். ஆண்டவர் உனக்காகவும் வழிகளை திறப்பார். பாதை அறியாமல் தவிக்கிறாயோ, கவலைப்படாது. என் தேவன் உனக்கு ஒரு பாதையை காண்பிப்பார். நம்பிக்கையோடு சொல்லுவாயா, நம்புகிறேன் ஆண்டவரே. என் பாதைகள் அறியாத போதும், நான் முன்னோக்கி செல்லக்கூடிய பாதை எதுவென்று தெரியாத போதும், என் வனாந்தர சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிறேன். நம்புவேன் இறுதி வரை. தீச்சூளையில்
தூக்கி எறியப்படுகிற நேரம் என்றாலும் நான் உம்மை நம்புவேனப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு ஆமென் சொல்ல முடியும்? என் கடைசி நிமிடம் வரை, என் கடைசி சுவாசம் உள்ள வரை உம்மையே நம்பி ஜீவிப்பேனப்பா. ஆண்டவரே, விசுவாச அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரு. அவங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாமல் பிடித்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவர் துணை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த வருட வாக்குத்தத்தம் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை నిனைவு కూర వైక్రార్. దేవుడు ఈ ఏడాదిలో మనకి ఇచ్చిన వాగ్దానத்தை మనం తలిసి చూసేదని చెప్పిండారు. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా 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 హల్లెలూయా. மகிழ்ச்சியின் கம்பீர சத்தத்தோடு அவர்கள் திரும்பி செல்வார்கள். సంతోషమైన గంభీర శబ్దంతో వాళ్ళు తిరిగి పోతురు. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. ஆலயத்திலிருந்து திரும்பி செல்லும்போது மகிழ்ச்சியும் கம்பீரத்தின் சத்தத்தோடு திரும்பி செல்வார்கள். దేవుని సమూహములోంచి వాళ్ళు తిరిగి పోయినప్పుడు వాళ్ళు సంతోషమైన ఆనందంతో వాళ్ళు తిరిగి మన మகிழ்ச்சியின் ఆండు, మన సంతోషమైన ఏండు. హల్లెలూయా. హల్లెలూయా. இந்த மாதத்திற்காய் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ఈ నెల కోసం దేవుని సమూహంలో కాసుకున్నప్పుడు ஆண்டவர் தந்த வார்த்தை, దేవుని ఇచ్చిన మాట, மெய்ப்பன் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஆடாக இரு. మేసేవానికి చెవులకు శబ్దం ఇచ్చే మేకలుగా ఉండాలా. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. மெய்ப்பன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடாய் இரு. మేపేవాని చెవులకు శబ్దం ఇచ్చే మేకలుగా ఉండాలా. பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, மெய்ப்பன் சத்தத்திற்கு మేపేవాని శబ్దానికి செவி கொடுக்கிற பிள்ளையாயிரு. చెవులు వినబడే బిడ్డలుగా ఉండండి. ఆమేన్ ఆమేన్. హల్లెలూయా 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 హల్లెలూయా. హల్లెలూయా. ஒரு ஆட்டு மந்தை என்றால் ఒక మేక గుంపు అంటే எல்லா விதமான ஆடும் உண்டு. అన్ని విధాల మేకలు ఉంటాయి. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாங்கள் கிராமத்திற்கு அடிக்கடி ஊழியத்திற்கு செல்லுகிறோம். గ్రామాలకు సేవకు పోయినప్పుడు அப்பொழுது அநேக ஆட்டு மந்தைகளை கவனித்திருக்கிறோம். అక్కడ ఎన్నో గుంపు మేకల మందలు, அநேக ஆட்டு மந்தைகள் எங்களை வழிமறித்திருக்கிறது. ఆ మేక మందలు దోవలు పోయినప్పుడు நீ என்ன காண அடிச்சாலும் நீ பின்னால நில்லு, நாங்க போனதுக்கு அப்புறம் நீ போனா போதும். మనం ఎంత ఆర్ను కొడుతానో అది పోయిన తర్వాత మనం పోనవును. அப்படிதான் அது போகும். అట్లా పోను. அப்ப పక్కத்துல ஒரு ஆள் ஒரு குச்சி வச்சிருப்பாரு. పక్కలో ఒక మేపేవాడు కట్ట పెట్టి పెట్టుకుంటాడు. உன் திமிரு, నీ గర్వం, உன் அகந்தை, నీ అహంతలు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. வர மாட்டேங்குதே. உன் திமிரு, నీ తిమురు, உன் அகந்தை, నీ అగంతులు, உன் கீழ்ப்படியாமை, నువ్వు తగ్గలేనప్పుడు, சொற்பேச்சு கேளாமை, చెప్పిన మాట వినలేదంటే எல்லாவற்றையும் அடித்து உதைத்து అన్నిటిని కొట్టి తన్ని செறிப்படுத்தி సరిచేసి, ஏன் ఎలా கார் டயருக்குள்ள நீ சிக்கிர கூடாது. ఆ కార్ లోపల పోయి నువ్వు సిక్కకూడదని. சில பேருக்கு புரியல. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் ఎలా ஏன் மேய்ப்பன் வந்து துரத்துறாரு? ఏలవాడు మేపేవాడు నిన్ను తరుముతాడు, அந்த குச்சி வச்சு விரட்டுறாரு. ఆ కట్ట పెట్టి తరుముతాడు. டேய், பின்னாடி வண்டி வருது, వెనుక బండి వస్తాయి, வண்டி ஹார்ன் அடிக்கிறான், బండి కార్ను కొడతా ఉంటాడు. திமிரு நீ நிமிந்து நிக்கிற, నువ్వు చెవులు ఎనబడను మాడి నిలుచుకొని ఉండవు. நீ அந்த டயருக்குள்ள போயிடக்கூடாதுன்னு தான் இந்த அடி. నువ్వు ఆ టైర్ లో సిక్కకూడదనిదా నీకు ఈ దెబ్బ. புரிந்தவர்களுக்காய் தேவனை துதிக்கிறேன். హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது நடக்கணும்னா, ఇది జరగాలంటే, டயர்ல இருந்து நீ சிக்காமல் தப்புவிக்கப்படணும்னா, ఆ టైర్ లో నువ్వు సిక్కకుండా తప్పుకోవాలంటే மேய்ப்பன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியாயிரு. మేపేవాడిని చెవులకు శబ్దం ఇచ్చా నీవు ஹல்லேலூயா వినబడాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு మేపేవాడిని శబ్దానికి எந்த ஆடு செவி கொடுக்குதோ యా మేక చెవులు அது தப்பித்துக் கொள்ளும். అది తప్పుకోను. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் 10 அதிகாரம் 11வது வாக்கியம். యోవాన్ 10వ అధ్యాయం 11వ వాక్యము. நானே நல்ல மேய்ப்பன். ஆ ஆ போதும். ஹல்லேலூயா. హల్లెలూయా.
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், యేసు క్రీస్తు చెప్తాడు, நானே நல்ல மேய்ப்பன். నేనే మంచి మేపేవాడు. ஹalleluya. హల్లెలూయా. நானே நல்ல மேய்ப்பன். నేనే మంచి మేపేవాడు. வெளிப்படையாக நேரடியாக இயேசு சொன்ன வார்த்தை. బయట ముందుగా చెప్పిన మాట, நானே நல்ல மேய்ப்பன், నేనే మంచి మేపేవాడు. என் ஆடுகளுக்காய் నా మేకలకు நான் என் ஜீவனையே கொடுப்பேன். నా ప్రాణాన్ని ఇస్తును. 15வது வாக்கியம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நல்ல மேய்ப்பன். ஆமென், ఆమేన్. ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. మనకు ఒక మంచి మేపేవాడు ఉన్నాడు. என்னை அறிந்தவர், నన్ను తెలిసినవాడు, என்னை நன்றாய் அறிந்தவர், నన్ను బాగా తెలిసినవాడు, என் திமிரை அறிந்தவர், నా గర్వాన్ని అగించినవాడు, என் అகந்தையை నా அறிந்தவர், అగంతులను తెలిసినవాడు, என் கொழுப்பை அறிந்தவர். నా కొవ్వుని తెలిసినవాడు. ஆமென், ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஒவ்வொரு ஆட்டை பற்றியும் மேய்ப்பனுக்கு நன்றாய் தெரியும். ఒక్కొక్క మేకను గురించి వాని మేపేవానికి తెలుసు. எது சொல் பேச்சு கேட்கும், எது சொல் பேச்சு கேட்காது. ఏది చెప్పిన మాట విను, ఏది చెప్పిన మాట వినదు. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு சகோதரி ஒரு ஆட்டை குறித்து, இயேசுநாதர் கையில் உள்ள ஆட்டை குறித்து ஒரு சகோதரி சொன்னதை கேட்டேன். ఒక అమ్మ తన యేసు శైలిలో ఉన్న మేక పిల్లని గురించి చెప్పింది విన్నాము. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சகோதரி பர்வீன் சுல்தான் ஒரு காரியத்தை ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லி இருப்பார்கள். ఆ అమ్మ ఒక మేక పిల్లని గురించి చెప్తుంది. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு போட்டோவுல இயேசுநாதர் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், ఒక ఫోటోలో యేసునాథర్ శైలిలో ఒక మేక పిల్ల ఉన్ను, மடியில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், మన దీంట్లో ఒక భుజాలలో ఒక మేక పిల్ల ఉన్ను, சுத்தி ஆடு நிற்கும், ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் மடியில இருக்கும். చుట్లు మేకలు ఉన్ను, ఒక మేక పిల్ల మాత్రం அதை భుజాన இயேசு ఉన్ను. அப்படியே அணைத்து பிடித்திருப்பார். దాని యేసు అట్లే గట్టిగా పట్టుకొని ఉంటారు హృదయంలో. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அந்த சகோதரி ஒரு நாள் சொன்னாராம், ఆ అమ్మ ఒక దినం చెప్పిందంటే, இந்த ஆட்டுக்குட்டியா எனக்கு இருக்கணும். ఈ మేక పిల్లగా నేనుగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. என்ன ரொம்ப பாக்கியம், இயேசுவின் மார்போடு சேர்ந்து மடியில அணைக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. యేసు జతలో తన హృదయంలో అణుసుకొని ఉండే మేక పిల్లగా మనం ఉండాలా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப அந்த குருவானவர் சொன்னாராம், అప్పుడు ఇతను చెప్పిండు, ஏமா உனக்கு அந்த வேண்டாத ஆசை? చాలా నీకు కావాల్సిన లేని ఆశలు. ஹalleluya. హల్లెలూయా. அந்த ఆட்டுக்குட்டியா இருக்க விரும்பப்படாது. ఆ మేక పిల్లగా ఉండేదానికి ఆశపడద్దు. ஏனென்றால் ఎలంటే அந்த ஆட்டுக்குட்டி சொல் பேச்சு கேட்காத ஆட்டுக்குட்டி. ఆ మేక పిల్ల చెప్పిన మాట వినకుండా ఉండేదిగా. ஆமென். ఆమేన్. மேய்ப்பனுக்கு தெரியும் இந்த ஆடு சரியில்லைன்னு. మేపవానికి తెలుసుని ఈ పిల్ల సర్లే, அதனால దాని నుంచి சொல் பேச்சு கேட்காம చెప్పిన మాట వినకుండా அது எங்கேயாவது புதர்ல போய் சிக்கி, అది ఎక్కడన్నా బోదరులో పోయి அது మాట్లాడి, காயப்பட்டு நொறுக்கப்பட்டு, అది గాయాలు పడి எலும்பு உடைக்கப்பட்டு, తన ఎమికలు ఇరించుకొని, இப்போ ఇప్పుడు மேய்ப்பன் இதை விடாம இனி இவனை விட்டா சரி வராதுன்னு அணைத்து கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டி அது. ఇంకా దీన్ని విడిస్తే సరి రాదనేసి దాన్ని ఎత్తుకొని అతను నడుస్తాడని. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. அப்ப மேய்ப்பனுக்கு தெரிகிறது எந்த ஆட்டுக்குட்டி எப்படி போகிறது, என்ன செய்கிறது என்று. మేపవానికి తెలుసుని యా మేక ఎట్లా పోతాయి, ఎక్కడ ఉండాయి అనేసి. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப இயேசுவின் கையில் உள்ள, இயேசுவின் அந்த மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டியில் యేసు ఆ మందలో ఉన్న ఆ మేక పిల్లని, நான் எந்த ஆட்டுக்குட்டியா இருக்க வேண்டும்? నేను ఆ మేక పిల్లగా ఉండాలా. ஹalleluya. ஹல்லேலூயா. இயேசுவின் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு உடனே ரியாக்ட் பண்ணுகிற ஆடா இருக்கணும். యేసు అతని శబ్దాన్ని వినబడి రియాక్ట్ చేసే మేక పిల్లగా ఉండాలా మనము. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹல்லேலூயா. சில ஆடு அப்படியே மந்தையில அப்படியே மேஞ்சிட்டு போயிரும். కొన్ని మేకల మందలో అట్లే ఆ పక్క ఈ పక్క మేసుకొని అట్లే పోతా ఉన్నాం. ஹalleluya. ஹல்லேலூயா. திடீர்னு மேய்ப்பன் ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. తక్షణ మేపేవాడు ఒక శబ్దం ఇస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. என்ன சவுண்டு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய், சில இடங்கள்ல ஆமென். ఆమేన్. அந்த சவுண்ட் நம்ம கொடுத்த அந்த ஆடு வராது. ఆ యజమాని ఒక ఆ సౌండ్ అనేది అది వినబడితే, அது சொன்ன உடனே அது என்ன செய்யுது? அலைன் ஆகுது. ఆ మాట వినిందనే అది పక్క లక్క. ஒரு இடத்துல இருந்து மேய்ப்ப சொல்றான், அவ்வளவுதான். அந்த டியூன்ல
ఒక పక్కలంచి వాడు మేపేవాడు அந்த ஆடு என்ன செய்யுது? ఆ మేకలు ఏం நீங்க చేస్తాయి? அந்த மந்தைய பாத்தீங்கன்னா அப்படியே சேர்ந்துரும். ఆ మందలు చూస్తుంటే అట్లే ఉడ్డగా వైట్ గా సేరును, முட்டிக்கிட்டு அப்படியே சேர்ந்து போகும். వైట్ కి సేరిపోను. ஆமென். ஆமென். ஒவ்வொரு அந்த மேய்ப்பனுடைய ஒவ்வொரு சவுண்டுக்கும், ఆ మేపేవాడిని ఒక సౌండ్ కును ஆடு கீழ்ப்படுகிறது, ఆ మేకలు తగ్గుతాయి. ஆமென். ஆமென். அப்ப தேவன் இயேசு நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். యేసు మేపేవాడుగా నడుస్తారు. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். దేవుడు చెప్తాడు, నేనే మంచి మేపేవాడు. எவ்வளவு நல்ல மேய்ப்பன் என்றால், ఎంత మంచి మేపేవాడు అంటే, என் ஆடுகளுக்காய் என் ஜீவனையே கொடுப்பேன். నా మేకల కోసం నా ప్రాణాన్ని నేను ఇస్తాను. உலகத்துல எந்த மேய்ப்பனும் கொடுக்க மாட்டான். ఈ లోకంలో యావరు మేపేవాడు பாத்திருக்கீங்களா? చూసిండారా? அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க மாட்டான். ஏன்னா ஆடு வளர்க்கறதே நமக்கு தான். మేకలు మేపేదే మన కోసరం இல்லையா? ஆட்டுக்காகவா மேய்ப்பன் வாழ்றான் உலகத்துல? మేకల కోసరమా మనము సాంకుతాము. நீங்க நிக்கிற போது அப்படியா? ஒண்ணு இல்ல. ஆமென். ஆமென். அத நல்லா பார்த்தா அது 2 குட்டிக்கு 3 குட்டி போட்டா ஒரு 10,000 ரூபாய் லாபம். దాని బాగా మేపితే 2 పిల్లలకు 3 పిల్లలు వేసినంటే మనకు மந்த பெருகணும், మంచి చెయ్యాల, வருமானம் வரணும், வருமாనాలు రావాలా. இதுக்காகத்தான் நம்முடைய மேய்ப்பர்கள். దీని కోసరం தான் మనం మేపే. ஆனால் இயேசு சொல்லுகிறார், యేసు చెప్తారు, ஏன் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார் என்றால், యేసు ఎలా మంచి మేపే, எந்த அளவுக்கு அவர் நல்ல மேய்ப்பன் என்றால், ఎంతకు మంచి మేపే, தன்னுடைய ஆடுகளுக்காய் தன் ஜீவனையே கொடுக்கிற நல்ல மேய்ப்பன். తన మేకలకు తన జీవనాన్ని ఇచ్చే దేవుడుగా ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவேதான் దాని నుంచి 10:3 வாசிங்க. யோவான் 10:3. ஆ ம் ஆ ம் ஆமென். போதும். ஆமென். என்ன செய்யறாரா? ఏం చేస్తారంటే, பேர் சொல்லி கூப்பிடுகிறார். நல்ல மேய்ப்பன். పేరు చెప్పి పిలుస్తాడు మంచి మేపేవాడు. எந்த அளவுக்கு நல்ல மேய்ப்பன் என்றால், நமக்காய் தன்னுடைய ஆடுகளுக்காய் அவர் ஜீவனையே தருகிற மேய்ப்பன். ఎంత మంచి మేపేవాడు అంటే తన ప్రాణాన్ని తన మేకలకు ఇచ్చేదానికి என்ன பண்ணுகிறார் என்றால், ఏం చేస్తారంటే பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். పేరు చెప్పి పిలుస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வனாந்தரத்தில் ஆகார் இருந்தால், వనాంధ్రంలో మేకలుగా ఉంటే அபிரகாம் கைவிட்டு விட்டார். అబ్రహాం సేవిడి చేసినాడు. நம்பி வந்த சாராளும் கைவிட்டு விட்டாள். ఆ అమ్మని విశ్వాసి వచ్చిన సారాలను ఇచ్చి ஒருவரும் இல்லை. ఎవరు లేదు. நம்புவதற்கு மனிதன் ஒருவனும் இல்லை. విశ్వాసించేదానికి మనిషి ఎవడు లేదు. ஒருவரையும் தெரியவும் செய்யாது. అక్కడ ఎవరును తెలియను. ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தர் ஆகாரே என்று கூப்பிட்டார். వనాంధ్రంలో కర్తరిని ఆగారిని పిలిచాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் ஆகார் சொன்னார், என்னை காண்பவரை இங்கு நான் கண்டேன். దాని నుంచి ఆగార్ చెప్తుంది, నన్ను చూసేవాడిని నేను. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. అతని నుంచి మంచి దేవుడు. ஆகார் எங்கும் ஆண்டவருக்கு பலி செலுத்தவில்லை. దేవునికి ఆగార్ ఎక్కడ బలి ఇయ్యలేదు. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு எங்கும் யெகோவா என்ற நாமத்தை ஆகார் தொழுது கொண்டதாய் எங்கும் சொல்லப்படவில்லை. కర్తర్ని యెహోవా అని నమస్కరించిన ఎక్కడ ఒక జాగాలో చెప్పలేదు. அவள் ஒரு வேலைக்காரி. ఆయమ్మ ఒక పని మనిషి. ஆனால் అవుతే வனாந்தரத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்போது, వనాంధ్రంలో అందరూ చేయి విడిచిన సమయం వచ్చినప్పుడు ஆண்டவர் ஆகாரே என்று கூப்பிடுகிறார். దేవుడు ఆ అమ్మని ఆహారేని పిలిచాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை அறியாத ஒரு இடத்தில், మనముల్ని తెలియని ఒక జాగాలో, நம்மை அறியாத ஒரு இடத்தில், మనకు తెలియని ఒక జాగాలో, ஒருவரையும் தெரியாது, ఎవరు తెలీదు, பாஷை தெரியாது, భాషలు తెలీదు, என்ன எந்த இடம் எதுவுமே தெரியாது. యా ఒక జాగాని ஒரு இடத்துல போய் இறங்கி நிக்கிறோம். ఒక జాగాలో పోయి దిగి నిలుస్తామంటే, அப்ப ஒரு ஆள் பின்னாடி இருந்து, ஜெயராமே, అప్పుడు ఒక మనిషి మన వెనుకుంచి మన పేరుని పిలుస్తాడు. நமக்கு என்ன இருக்கும்? என்ன మనం ఎట్లా என்னவா என்ன ஃபீலிங்? ఎట్లా ఉండు? మనకు షాక్ కొట్టిన మారి ఉండు. எப்படி இருக்கும்? ఎట్లా ఉండు? ஐயோ ஐயோ, மரமண்டைங்கள்ட்ட உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க, உங்ககிட்ட பிரசங்கம் பண்றதுக்கு தெருவில் போய் நின்று பிரசங்கம் பண்ணலாம். இதை சொல்றதுக்கு இருக்கும் இல்ல, சந்தோஷமா அது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்ச ஒரு ஆளா, ఈ జగాలను మనకు తెలిసిన ఒక మనిషి ఉండారా? ஆமென். ఆమేన్. அதுதான் பேர் சொல்லி கூப்பிடுவதின் அர்த்தம்.
పేరు చెప్పి పిలుస్తాడనే అర్థం దానికే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ நினைக்கலாம் எனக்கென்று ஒருவரும் இல்லை. నువ్వు తలెచ్చిన నాకని ఎవరు లేదు. அந்த இடத்துல உனக்காய் நான் இருக்கிறேன் என்று நிரூபிக்கத்தான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். ఆ జాగాలో నేను ఉండాను నీకనే పేరు చెప్పి పిలిచే ఒక దేవుడు. அபிரகாமுடைய சத்தத்தை ஆகார் கேட்டு பழக்கம் உண்டு. అబ్రహాం శబ్దాన్ని ఆగార్ వినబడిన అభ్యాసం ఉండింది. தன்னுடைய எஜமானத்தை சாராள் கூப்பிட்டு கேட்ட பழக்கம் உண்டு. తన యజమానతి పిలిచిన శబ్దాన్ని వినింది అభ్యాసం. ஆனால் இதுவரை கேட்காத ஒரு சத்தம். అవుతే ఇది వరకు వినబడిన ఒక தன்னுடைய பெயரை சொன்னபோது ஆகாருக்கு அப்பொழுதே ஒரு நம்பிக்கை తన பிறந்திருக்கும். పేరుని పిలిచిన దేవుని అప్పుడే ఆ అమ్మకు ఒక విశ్వాసం. நமக்காய் ஒரு தெய்வம். నాకు ఒక దేవుడు. ஹalleluya. హల్లెలూయా. எல்லா சூழலிலும் అన్ని సమయాల్లోనూ என்னை அறிந்தவர், నన్ను తెలిసినవాడు, என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம், పేరు చెప్పి పిలిచిన దేవుడు, எனக்காய் ஒரு மேய்ப்பர். నాకు ఒక మేய்పవాడు. ஹalleluya. హల్లెలూయా. 10:27 வாசிக்கலாம். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என் அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். దేవుడు మనము తెలిసి ఉన్నాడు. எந்த இடத்தில், எந்த ஆபத்தில், எந்த சூழ்நிலையில் என் ஆட்டுக்குட்டிகள் இருந்தாலும் மேய்ப்பனுக்கு தெரியும். యా జాగాలో ఏ సమయాల్లో ఏ ఆపత్తులు అనే జాగాల్లో మన మేపేవాడు ఉన్నాడు. காரணம் அவர் அவைகளை அறிந்திருக்கிறார். ఏలంటే దాన్ని అతను తెలిసిండాడు. அவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். అతని పేరు చెప్పి పిలుస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. అది నా ఎనుకు వస్తాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அவர் நம்மை அறிந்திருக்கிற மேய்ப்பனாய் இருக்கிறபடியால் అతను మనల్ని తెలుసుకునే మేపేవాడుగా ఉండేది. நம்முடைய தேவைகள் அவருக்கு தெரியும். మనకు కావాల్సింది అతనికి తెలుసును. இயேசு ஒரு ஜெபத்தை சொல்லி தந்தார். యేసు ఒక ప్రార్థన చెప్పిస్తాడు. எந்த அதிகாரம்? எந்த அதிகாரம்? மத்தேயு 6 வாசிக்கலாம். 6:8 மட்டும் வாசிங்க. உங்கள் பிதாவிடம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய மேய்ப்பன், మన మేపేవాడు, உங்கள் தேவைகளை அறிந்தவர். మీ కావాల్సింది తెలిసినోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும், ఎప్పుడు మేకలకు నీళ్లు పెట్టాలా, எப்ப ஆட்டுக்கு புல்லு போடணும், ఎప్పుడు మేకలకు కసు వేయాలా, எப்ப ஆட்டுக்கு புளியங்கொட்டை கரைக்கணும், ఎప్పుడు మేకలకు తీన పెట్టాలా, எல்லாம் மேய்ப்பனுக்கு தெரியும். అన్ని మేపవానికి తెలుసును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. எப்ப எதை கொடுக்க வேண்டும் மேய்ப்பனுக்கு தெரியும். ఎప్పుడు ఏది ఇయ్యాలని మేపేవానికి తెలుసును. என் மேய்ப்பன் என்னை குறித்து அறிந்திருக்கிறார். నా మేపేవాడు నన్ను గురించి తెలిసిండాడు. எனவே దాని నుంచి நாம என்ன செய்யணும்? ఏం చేయాలా? அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். అతని శబ్దానికి చెవులు వినబడేవాళ్ళుగా ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் செவி கொடுக்கணும்? యాల వినబడాలా. என் தேவையை அறிந்திருக்கிறார். నాకు కావాల్సింది తెలిసిండాడు. அப்படியே மேய்ஞ்சுக்கிட்டே நடக்கிறோம். అట్లే మేసుకొని నడుస్తాము. எனக்கு இப்ப புல்லு மேய்ஞ்சாச்சு, தண்ணி வேணும். నేను ఇప్పుడు మేపయ్యే నీళ్లు என் కావాలా. மேய்ப்பன் தண்ணீரை பார்த்து விட்டார். నా మేపవాడు నీళ్ళని చూసేశాడు. இப்போ ஒரு சவுண்ட் கொடுக்கிறார். ఇప్పుడు ఒక సౌండ్ ఇస్తాడు. இந்த சவுண்ட கேட்டால் தான் எனக்கு தண்ணீர் கிடைக்கும். ఈ శబ్దాన్ని వింటేదా నాకు నీళ్లు దొరుకును. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். ఆమేన్. புரியுதா? ஏன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்? యాల దేవుని శబ్దాన్ని వినాలా. ஏன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கணும்? యాల మేపేవాడిని శబ్దం వినబడే బిడ్డలుగా இப்போ ఉండాలా. அவர் ஆகாரத்திற்காய் ஒரு சவுண்ட கொடுக்கிறார். ఇప్పుడు అతను ఆహారాని కోసం సౌండ్ நான் ఇస్తాడు. அந்த சத்தம் கேட்காமல் எனக்கு தண்ணீர் கிடைக்காது. నే శబ్దాన్ని వినకుండా నాకు నీళ్లు దొరకదు. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு விரோதமாய் சத்துரு வருகிறான். నాకు విరోధంగా శత్రువు వస్తాడు. இப்போ
அந்த மேய்ப்பன் எனக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். నా మేపేవాడు నాకు ఒక శబ్దాన్ని ఇస్తాడు. அந்த சத்தம் நான் கேட்காமல் இருந்தால் ஓநாய் என்னை பீறி போடும். ఆ శబ్దాన్ని నేను వెనక లేకదంటే ఆ కొల్లనే నన్ను తొక్కేస్తును. என்னை பீறிட்டு போட பார்க்கிற ஓநாய்களுக்கு நான் விருந்தாய் தீருவேன். నన్ను గీరి వేసి ఆ గుందనగలకు నేను మార్కపోతును. இதிலிருந்து காப்பாற்றும்படியாகத்தான் மேய்ப்பன் அந்த சவுண்டை கொடுத்தது. దీంట్లో నుంచి నన్ను కాపాడేదాని నుంచిదా దేవుడు. எனவே அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால், దాని నుంచి ఆ శబ్దానికి తగ్గితే நம் ஆண்டவருடைய மந்தையில், మనము దేవుని ఒక మందలో கைவிடப்படாத ஒரு கூட்டத்தில் நாம் எப்போதும் இருந்து கொண்டே இருப்போம். செய் విడికుండా ఉండే గుంపులో ఒక మేకగా ఉంటుము. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். మన జీవితంలో సమయాలు కష్టాలు ఏదిగా என்ன வேண்டுமானாலும் வரலாம். ఎప్పుడు కావాల్సిన రావచ్చు. ஆனால் ஒன்றே ஒன்று மறக்க கூடாது. ఒకటిని మాత్రం మరి நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். మనకు ఒక మేపేవాడు ఉండాలి. நமக்கு ஏற்ற வேளையில் சத்தத்தை அவர் தருவார். తగిన సమయంలో శబ్దాన్ని మనకు అతను ఇస్తుడు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போகலாம். ఇంకా కొంచెం లోతులో పోతాము. செவி கொடுக்கிற ஆடு என்றால் என்னவாய் எப்படி இருக்கணும்? చెవులు వినబడే మేకగా ఉంటే ఏమిగా ఉండాలా? ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு நார்மலா எல்லோருக்கும் தெரியும். మనకు అందరికీ నార్మల్ గా తెలుసును. ஆடு, మేక, மேய்ப்பன் మేపేవాడు எல்லாம் தெரியும். అన్ని இன்னும் తెలుసు. கொஞ்சம் ஆழமாய் போனால், ఇంకా కొంచెం లోతులో పోతే மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடு எப்படி இருக்கும்? మేపేవాని శబ్దానికి వినబడే మేక ఎట్లగా ఉన్ను? ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று ரெண்டு காரியங்கள் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ఒకటి రెండు కార్యాలు ஒன்று, చెప్పండి. ఒకటి, இருதயத்தை கடினப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுங்கள். తన హృదయాన్ని గట్టి చేయకుండా కాసుకోవాలా. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவனுடைய சத்தத்திற்கு, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு எந்த ஆடு செவி கொடுக்காமல் இருதயத்தை கடினப்படுத்துகிறதோ ஆபத்தில் சிக்கிவிடும். యా మేక తన దేవుణ్ణి తన మాట వినకుండా అది తనగా పోతుందో అది ఆపత్తులో సిక్కుకోను. ஆமென். ఆమేన్. இப்ப காட்டுல மேய்ஞ்சுகிட்டே இருக்கு மந்தை. అడవిలో మేస్తా ఉన్నాయి మందలో. இப்ப ஏதோ ஒரு ஆபத்து மந்தைக்கு வருகிறது. மந்தையை சேர்க்கணும். சேர்த்தால் தப்பித்துக் கொள்ளும். ఏదో ఒక ఆపత్తు వస్తాయి అని చెప్పినప్పుడు మేసేవాడు అన్నిటిని వైట్ இப்ப చేర్చాలి. மேய்ப்பன் ஒரு சத்தத்தை கொடுக்கிறான். మేపేవాడు శబ్దాన్ని ఇస్తాడు. ஒன்னு ஒரு 50 அடி தாண்டி ஒன்னு மேய்ஞ்சுகிட்டே நிக்குது. కొంచెం దూరంలో ఒకటి మేస్తా ఉన్నాయి. சத்தம் கேக்குது. శబ్దం వినబడతాయి. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு விட்டது. మేపేవాడు పిలుస్తా ఉంటాడు. ஆனா இது நினைக்குது, అవుదే ఇది తెలుస్తుంది. இப்பதான் நல்ல புல்ல பார்த்தேன், அதுக்குள்ள இந்த மனுஷன் சத்தம் போட்டுட்டு. ఇప్పుడుదా బాగుండే కసువులని పోయి మేసేదానికి చూస్తే ఇప్పుడుదా మనం పిలుస్తాడు. இப்பதான் పిలుస్తాడు. நல்ல, ఇప్పుడుదా బాగా எந்த புல்லு நல்லா சாப்பிடும்? యా కసువు బాగా ఆడు. మేసును தெரியுமா? கோரையா? கோரை தானே? அதான் நினைச்சேன். ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல பச்சை பசல்னு புல்ல பார்த்துச்சு. బాగా పచ్చిగా ఉండే కసువుని ஆனா చూసి மேய்ப்பன் இப்ப சவுண்ட் கொடுக்கிறான். మేపేవాడు ఇప్పుడు సౌండ్ ఇస్తాడు. இருதய கடினம். நல்ல கவனிங்க. இப்போ மேய்ப்பனுடைய சத்தத்தையும் கேட்டு விட்டது. మేపేవాడు పిలిచేదాన్ని వినబడేసా. இப்ப ஆடு நினைக்குது, ఈ మేక ఇప్పుడు తెలుస్తాయి. ஐயோ இந்த மனுஷனோட இப்பதான் ஒரு நல்ல புல்ல பார்த்தேன். ఇప్పుడుదా ఒక మంచి కసువు ఉండే ஒரு வாய் வச்சதுதான், ఒక నోరు పెట్టిందిదా அதுக்குள்ள கூப்பிடுறான். దానికి తర్వాత పిలుస్తాడు. ஆமென் ఆమేన్. இருதய கடினம். హృదయం అనేది గట్టిగా అయిపోతుంది. ఆమేన్. ఆమేన్. நல்ல ஆடு మంచి మేక எவ்வளவு சத்தத்தில் இருந்தாலும், ఎంత దూరంలో ఉంటానో அந்த சத்தம், மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டவுடன் ஓடி வந்து சேர்ந்து விடும். మేపేవాడు పిలుస్తాడంటే పరిగితే వచ్చి చేరిపోయిన మందలో. இருதயம் கடினப்படுத்தாதிருங்கள். హృదయాన్ని మీరు గట్టి சங்கீதம் ఉండండి. 95:8 வாசிக்கலாம். సంకీర్తన 95:8 చదువుతాము. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபமூட்டின போது, சோதனை நாளிலும் நடந்தது போல
உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஆட்டுக்குட்டியாக இருந்தால் நம் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. దేవుని శబ్దానికి చెవులిచ్చే బిడ్డలుగా ఉంటే మన హృదయాన్ని మనం గట్టి చేయకూడదు. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்கள் பிதாக்கள் செய்தது போல செய்யாதிருங்கள். మీ తండ్రులు చేసిన తర మీరు చేయొద్దండి. பிதாக்கள் என்ன செய்தார்கள்? వాళ్ళ తండ్రులు ఏం చేశారు? ஆண்டவர் பல முறை எச்சரித்திருக்கிறார். దేవుడు ఎన్నో హెచ్చరికలు ఇచ్చాడు. வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை பல முறை எச்சரித்திருக்கிறார். దేవునికి విరోధంగా వనాంతరములో ఎన్నో కితాల హెచ్చరిక ఇచ్చిండాడు దేవుడు. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கேட்டாலும் ఎంత ఇంటేనో நம்முடைய பிதாக்கள் மனம் திரும்பவில்லை. మన తండ్రులు మనసులు మారలేదు. சுபாவம் மாற்றவில்லை. తన స్వభావాలు మారలేదు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு சுபாவம் மாற்ற முடியாது. ఆతన దేవుని శబ్దాలిని స్వభావాలు మారలేదు. ஆட்டுக்குட்டியே, நீ என்றாவது ஒரு நாள் நிச்சயமாய் ஓனாய் கையில் அகப்படுவாய். నువ్వు ఎప్పుడు ఒక దినము నువ్వు సిక్కుకొండు సిక్కల్లో. அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். హృదయాన్ని సట్టి గట్టి చేయదండి. ஆமென். ఆమేన్. நான் முதல்ல சொன்னது போல அந்த ஆடு ఆ మేక இருதயத்தை கடினப்படுத்துகிறது. ஏன்? హృదయాన్ని గట్టి చేస్తుంది. ఎలా? மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க இருதயம் இல்லை. మనసు లేదు దానికి, శబ్దానికి వినబడేదానికి. அல்லேலூயா. என்ன நன்மையை பார்த்து விட்டது. ఎలా? అది మంచిదాన్ని చూసేసింది. நன்மையை பார்த்து விட்டது. మంచిదాన్ని చూసింది. செழிப்பை பார்த்து விட்டது. పచ్చగా ఉండేదాన్ని చూసేసా. பச்சை பசேல்னு புல்லு. పచ్చగా ఉండే కసువు. இத போய் விட்டுட்டு வர சொல்றாரு. దీనిపై విడిసేసరా అంటాడు. ஆமென். ఆమేన్. அங்க போனா என்ன கிடைக்கும்? புண்ணாக்கு தான் கிடைக்கும். అక్కడ పోతే ఏం దొరుకును? இங்க ఇక్కడ பசுமையான புல்லு. పచ్చగా ఉండే కసువు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, பசுமையான புல்வெளியில் உன்னை மேய்ப்பன் நடத்தினாலும் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஓடிவிட்டால் நீ தப்பித்துக் கொள்வாய். పచ్చగా ఉండే కసువులో నువ్వు మేస్తా ఉంటాను, దేవుడు శబ్దానికి నువ్వు వినబడలేదంటే నీ కష్టాలు వచ్చును. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னும் சொல்றேன், ఇంకా చెప్తాము, இதே புல்ல திருப்பியும் மேய்ப்பன் கொண்டு வந்து மேய்ப்பான். ఇదే కసువులో నిన్ను తిరిగే కొంచెం మేపుతుడు. அல்லேலூயா. மேய்ப்பனுக்கு தெரியும் அங்க புல்லு இருந்தா கண்டிப்பாய் கொண்டு வந்து மேய்ப்பார். మేపేవానికి తెలుసునా అక్కడ బాగా కసువు ఉండాయంటే ஆனால் நெருங்கி வருகிற ஓநாய் கூட்டங்களை துரத்தி விட்டு உன்னை கொண்டு வந்து மேய்ப்பார். అయితే అక్కడ వచ్చే గుంతనక్కలకు తరిమేసి తినిగా మళ్ళా తీసుకొస్తుడు. ஆமென். ஆமென். ஆனால் இருதய கடினப்பட்டதென்றால் హృదయం గట్టి అయిపోతే நாம் அங்கே சிக்கி விடுவோம் ஆபத்தில். మనం అక్కడ సిక్కొంటాం ఆపత్తులో. அல்லேலூயா. హల్లెలూయా. ஓசியா 13:6. ఓసియా 13:6. ஓசியா 13:6. ఓసియా పుస్తకము 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம், ஆமென், அல்லேலூயா. హల్లెలూయా. யாரை குறிச்சு சொல்லுது? ఎవరి గురించి చెప్తాయి? கடினமான இருதயம் உள்ள நம்முடைய முன்னோர்கள். కఠినమైన హృదయం ఉండే మనకు ముందు ఉండే మన తలమురలో. அல்லேலூயா. హల్లెలూయా. இஸ்ரவேலரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. ఇక్కడ ఈ మాట ఇశ్రాయేలు గురించి దా చెప్తాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர்கள் தங்களுக்குள்ளான மேய்ச்சல், వాళ్ళు తనకు కావాల్సిన మేపేది, தங்களுக்கு உண்டான மேய்ச்சலில் திருப்தி அடைந்து விட்டார்கள். వాళ్ళకి కావాల్సిన దాంట్లో వాళ్ళు తృప్తి అయిపోయారు. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே இருதய கடினத்தின் நிமித்தம் దాని నుంచి హృదయం மேய்ப்பனுக்கு செவி கொடுக்க அவர்கள் மனசில்லை. మేపినవానికి చెవులు వినబడన మనసు లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அலே பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு, பச்சையை பார்த்தாலும் పచ్చని చూస్తేనో சத்தத்திற்கு செவி கொடுக்க மறக்காது. శబ్దానికి చెవులు వినబడేది మరి కూడాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏசாயா 39 அதிகாரம் యేసయ్య 39వ అధికారం 2, 3, 4 வாசிக்கலாம். 2, 3, 4 చదువుతాము. சந்தோஷப்பட்டு ம் 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 ஒன்றுமில்லை. வந்து
பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஹல்லேலூயா. பாபிலோன் தூர தேசத்திலிருந்து எசேக்கியா மன்னனை பார்க்க வருகிறார்கள். బాబిలోన్ దేశంలోంచి దూరంగా నుంచి ఎస్ఐకే రాజాని చూసేదానికి వస్తారు. எதற்கு பார்க்க வந்தார்கள்? ఏం చూసేదానికి వచ్చారు? எசேக்கியாவுடைய ఎస్ఐకే சுகம் அடைந்ததை அறிந்து ఎస్ఐకే వాడు బాగా అయినోడు దాని తెలిసి இப்போ வந்தது அவரை நலம் விசாரிக்க. వచ్చినోళ్ళు అతని ఎట్లా ఉండవని అడిగేదానికి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வர்றாரு. ఒక మనిషి మీ ఇంటికి వస్తాడు. வந்து நல்ல பேச்சு கொடுக்கறாங்க. ஏமா நல்லா இருக்கிறியா? వచ్చి బాగా అడుగుతారు ఎట్లా ఉండారు? அக்கா எப்படி இருக்க? అక్క ఎట్లా ఉండారు? நல்லா இருக்கியா? బాగుండారా? சமைச்சியா? భోజనం చేశారా? என்ன சமைச்சா? ఏం చేశారు? எல்லாம் வேலை முடிஞ்சா? పని అయినా? எப்படி உடம்பு எப்படி இருக்கு? నీకు ఒళ్ళంతా ఎట్లా ఉంది? போன வாரம் தான் காய்ச்சலா படுத்துட்டியாமே. పోయిన వారం నువ్వు జ్వరంలో పనుకుంటూ சுகம் ஆயிடுச்சா? సుఖమైనా? நல்லா ஆயிடுச்சா? బాగా అయిపోయినా? நீ என்ன செய்யணும்? నువ్వేం చేయాలా? நீ என்ன செய்யணும்? ఏం చేయాలా? ఏం చెప్పాలా అడిగిన దానికి? ஆமாக்கா. అవునుకా. நீ ஜெபிச்ச, నువ్వు ప్రార్థిస్తావు, బాగా అయిపోయింది. எப்படி எப்படி ఎట్లా? நீ ஜெபிச்ச, నువ్వు ప్రార్థించావు, நல்லா ஆயிட்டாக்கா, బాగుండానుకా, நல்லா இருக்கிறேன், బాగుండాను, ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறாரு, దేవుడు మంచి సుఖాన్ని ఇచ్చినాడు, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், బాగా ఆరోగ్యంతో ఉండాను. சரி போயிட்டு வாங்க, పోయి రండి. ஆமென். ఆమేన్. அதை விட்டுட்டு దాన్ని వచ్చేసి அக்கா அக்கா అక్క உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? నీకు ఒక విషయం తెలుసునా? நேத்துக்கு என் புருஷன் எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தந்தான். నిన్న నాకు ఒక నెక్లెస్ నా భర్త తీసుకొచ్చాడు. வாங்கி தர மாட்டான், அதனால தான் இதை சொல்றது. அப்படியாவது சந்தோஷப்படுங்க. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அக்கா கேட்டியா? వింటావా? என் புருஷன் నా భర్త எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி தந்தான். నెక్లెస్ ఒక హారం తీసి ఇచ్చాడు. அது மட்டும் இல்ல, అది మాత్రం కాదు, கூட 2 மோதிரம் வேற, 2 మోதிరాలు రింగులు, 2 சின்னதா ஒரு ஜிமிக்கி வேற, సౌలు వేసుకునే జిమ్కిలు వేర. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவ கேட்டாளா? అది నిన్ను అడిగినా? கேட்டாளா? ஒண்ணு இல்ல, நம்ம வாய் ஓட்ட வாய், మన నోరు వాట్ నోరు. கேக்குறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. వాళ్ళు అడిగింది ఒకటి అంటే వీళ్ళు చెప్పేది ఒకటి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவையில்லாத காரியத்தை தேவையில்லாத நபரிடம் பேசக்கூடாது. కావాల్సిన లేని కార్యాలని కావాల్సిన లేని వాళ్ళ దగ్గర మాట్లాడకూడదు. ஏவாள் மாட்டிக்கிட்டது அங்கதான். యోవాల్ అనేది సిక్కుకొనింది అక్కడదా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவையில்லாத காரியம், కావాల్సిన లేని కార్యము, தேவையில்லாத நபர் కావాల్సిన లేనో మంచి பேசிட்டா. మాట్లాడేసా. பிசாசு வந்து கேட்டான், கர்த்தர் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? అది అడిగా దేవుడు అవ్వలதான் చెప్పాడా? అంతనే మాట. ஆமென். ఆమేన్. நம்ம தான் ஒண்ணு கேட்டா 10 சொல்லுவோமே. మనం ఒకటి అడిగితే 10 చెప్తాం. பிசாசு வேற ஒண்ணும் கேட்கல, அவன் கேட்டான், கர்த்தர் ஏதாகிலும் உங்களிடம் சொன்னாரா? పిశాసు అడిగా కర్తర్ నీ దగ్గర ఏమన్నా చెప్పాడా? ஆமா, ஐயோ சொன்னாரே, அங்க கூட்டிட்டு போனாரு, அந்த வழியா போகும்போது ஒரு மரத்தை காண், இதெல்லாம் கேட்டானா? అవును చెప్పాడు. இதெல்லாம் கேட்டானா? పోసినప్పుడు ఆ మంచి பிசாசு கேட்டானா? పిశాసు అడిగినా? கேட்கல. లేదు. இந்த అమ్మ என்ன சொல்லுச்சு? ఈ అమ్మాయి ఏం చెప్పింది? முழு கதையும் சொல்லியாச்சு. పూర్తి పురాణం చెప్పేసింది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல இருந்து தான் பிசாசு எடுக்கிறான். இல்ல உங்களுக்கு சாக மாட்டீர்கள், உங்கள் கண் திறக்கும். పిశాసు దాంట్లో నుంచి దా ఎత్తుతాడు, మీరు సాయిరు. அதே போல இங்க எசேக்கியா என்ன செய்கிறான்? ఇక్కడ ఎస్ఐకే ఏం చేస్తాడు? நம்ம அக்காவை விட்டுட்டோமே, அக்கா என்ன செய்கிறா? எல்லாம் விவரமா கேட்டு வச்சுட்டா. అన్ని వివరంగా అడిగి పెట్టుకోనా. இப்ப ஆட்டையை போட்டா ஒரு 10 பவுன் தேரும் இந்த அக்கா கிட்ட. ఇప్పుడు ఇక్కడ నుంచి ఎస్కేప్ చేస్తే ఒక 10 పౌండ్లు దొరుకును. பிளான் பண்ணியாச்சு. ప్లాన్ చేసేసా. ஆமென். ఆమేన్. அக்கா சொந்த ஊருக்கு லீவுக்கு போயிட்டா. అక్క సొంత ఊருக்கு లీవులకు పూసింది. இந்த அக்கா ஆட்டைய போட்டுட்டா. ఈ అక్క దాని ఎస్కేప్ చేసేసా. என்ன காரணம்? ఏలంటే ஓட்ட வாய். నీ ఓట్ నోరు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனையோ உதாரணம் பார்க்கிறோம் நம்ம உலகத்துல.
ఎన్నో ఆమేన్. ఈ లోకములో ఇతర కార్యాలు உங்க జరిగిన நகைய கழுவி தருவோம். మీ నగల్ని కడిగిస్తాము. நம்மால இருக்கிறதே தங்கம், அதுல ஏயா கழுவ போற? ஏன் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை பாரு. నా దేవుడిచ్చిన ఆశీర్వాదాలు చూడండి. ஏன் பொக்கிஷ சாலைய திறந்து காட்டுறான். నా బొక్కిషాల్ని చూడండి, తెరిచి చూపిస్తాడు. ஏன் என்னுடைய செல்வத்தை பாரு. నా ఆస్తులు చూడండి. ஆண்டவருக்கு அது விருப்பமில்லை. దేవునికి అది ఇష్టం లేదు. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை மீண்டும் அனுப்புகிறார். దేవుడు యేసయ్య ఆ ప్రవాదిని తిరిగి పంపుతాడు. எசேக்கியா கிட்ட சொல்லு, நீ பார்த்த நீ காண்பித்த எல்லாவற்றையும் ஒரு நாள் பாபிலோன்காரன் கொண்டு போவான். ఎసెకియాకు పోయి చెప్పు, నువ్వు ఇప్పుడు చూపించింది అంతా ఒక దినం బాబిలోనికి తీసుకొని పోతురు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இருதய கடினம், తన హృదయాన్ని గట్టి மனமேட்டிமை, వానికి தங்களுக்கு இருக்கிற செல்வத்தால், మనకుండే ఆస్తిల్లో. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் தங்களுடைய மேய்ச்சலில் திருப்தியானபடியால் மனமேட்டிமை அடைந்தார்கள். ఇశ్రాయేల్ జనాలు చెప్తారు, తన మేపిన దాంట్లో తృప్తి అయిన దాని నుంచి వాళ్ళు మారారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, దాని నుంచి దేవుని இந்த బిడ్డలారా, மனமேட்டிமையை கர்த்தர் அருவருக்கிறார். ఈ మన గర్వం అనేదాన్ని దేవుడు எசேக்கியாவுடைய செல்வங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு கவர்ந்து கொண்டு போகப்படுகிறது. ఎసెకియా చూపిన ఆస్తులంతా బాబిలోనికి ఎత్తుకొని పోతారు. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த அந்த பிரயாணத்தில் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை முறுமுறுத்தார்களோ, இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ, பிணங்கள் செத்து விழுகிறது. ఐగుప్తు నుంచి ఇశ్రాయేల్ జనాలు ఎట్లా వనాంతరములు వచ్చి దేవుని దగ్గర మునుమునుచారో అప్పుడంతా వాళ్ళు సచ్చి అట్లే పడి ఉంటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, దాని నుంచి దేవుని బిడ్డలారా, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் మేపేవాని శబ్దానికి చెవులిన ஒன்று இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். హృదయాన్ని గట్టి చేయదండి. புல்லு கிடைச்சிச்சு, புண்ணாக்கு கிடைச்சிச்சு, புளியங்கொட்டை கிடைச்சிச்சு, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருந்தால் ஆபத்தில் சிக்க போவது நாம் தான். కసు దొరికి గానిపిండి దొరికి అది దొరికి అనేసి దేవుని మేపేవానికి చెవులు వినపడే ఉంటే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள் మేపేవాని శబ్దానికి చెవులినిచ్చే ఆ இருதயத்தை கடினப்படுத்தாது. హృదయాన్ని ఇది ரெண்டு, చేయదండి. சோதித்து பரீட்சை பார்க்காதிருங்கள். దేవుని పరీక్ష చేయదండి. ஆமென். ఆమేన్. நான் இங்கே தான் நிப்பேன், నేను ఇక్కడ దా నిలుస్తాను. மேய்ப்பன் என்ன தேடி வர்றானா பார்க்கலாம். మేపేవాడు నన్ను ఎత్తికి వస్తాడని చూస్తాము. ஆமென். ఆమేన్. இது என்னது కొవ్వు. சொல்லுங்களேன், இது என்னது? ఇది ఏమంటే, ஆமா, சிலவன் சொல்லுவான், நான் தண்ணி அடிப்பேன், నేను నీళ్లు కొడుతాను, ஆண்டவர் என்ன செய்றார் பார்க்கலாம். దేవుడు ఏం చేస్తాడు చూస్తాం. இது என்னது? ఇది ఏమంటే, சொல்லுங்களேன், கொழுப்பு முத்தி కొవ్వు மூக்குல வடிகிறது. కారేది. ஆமென். ఆమేన్. ஆண்டவரே கிருபையா, ஒரு வாட்டி பண்ண தப்பு பண்ண மன்னிச்சிட்டாரு, ரெண்டு வாட்டி பண்ண மன்னிச்சிட்டாரு. நமக்கு என்ன? మనకేమంటే, கொழுப்பு எப்படி? కొవ్వు ఎట్లంటే, சொல்லுங்களேன். நான் இப்படிதான் பண்ணுவேன். నేను ఇట్లా చేస్తున్నాను. ஆமா, வண்டி வருது, బండి వస్తాయి, மேய்ப்பன் మేపేవాడు శబ్దాన్నిస్తానే ఉంటాడు. எதுக்கு சொல்றான் மேய்ப்பன்? వాడు ఏంటి చెప్తాడు మేపేవాడు? வண்டி வருது, டயருக்கு வேலை வச்சிடாதேன்னு சொல்றான். బండి వస్తాయి, దాంట్లో సిక్కుకోవద్దని சில చెప్తాడు. சில கிடாவை பார்த்துருக்கீங்களா? மந்தையில நிமிந்து நிற்கும், అట్లే నిలుసుని నిమ్ముకొని. வண்டி வந்தாலும் மாறாது. బండి వస్తే కూడా అది మారదు దూరంగా. பெங்களூர் பசுவை போல. బెంగళూరులో ఉండే ఆవుల తర. ஆமா, சிட்டி பசு. கிராமத்துல எல்லாம் ஓடிடும். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து ஒரு கேங் போகும், காலையில வரும், சாயங்காலம் போகும். நீ என்ன ஹார்ன் அடிச்சாலும் அது மாறாது. நாங்க போனதுக்கு அப்புறம் మనం పోయినా కదా అది మారినది. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதே போல சில கிடாவ் அந்த ரோட்ல நிமிந்து நிக்கும், கொம்ப வச்சுக்கிட்டு. ఇదే తర కొన్ని పోతులు ఆ రోడ్లో నిలుచుకున్నట్లనే. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாது, சோதித்து பார்ப்பது என்ன நடந்துரும். మేపేవాడి శబ్దానికి అది తగ్గదు, ఏమవుతుందో చూస్తాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஓ, நான் பண்ணதான் செய்வேன். నేను செய்தா చేస్తును. என்ன நடந்துரும்? ఏం జరుగును? ஜெபிக்க மாட்டேன், ஜெபிக்காட்டி என்ன நடந்துரும்? ప్రార్థన చేయను, பைபிள் வாசிக்க மாட்டேன்,
என்ன நடந்துரும்? బైబిల్ చదువును చదువుపోతే ఏం జరుగును? ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியே, மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டும் அவரை சோதித்து பார்க்காதே. మేపేవాని శబ్దానికి నువ్వు చెవులు వినబడితే నువ్వు అతన్ని శోధించి చూడొద్దు. ஹalleluya. హల్లెలూయా. தேவ கோபாக்கினை வரும்போது, దేవుని కోప అగ్ని వచ్చినప్పుడు, ஹalleluya, హల్లెలూయా. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ఒక ఎగ్జాంపుల్ ఒకటి చెప్తాము. இப்போ ஆட்டு மந்தையில ஒரு 100 ஆடு இருக்கு. మేక మందలో ఒక 100 మేకలు ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. இப்போ ஒரு 5 ஆடு விக்கணும். ఒక 5 మేకలు నిలేయాల. யாருக்கு? மேய்ப்பனுக்கு வித்து வித்து காசாக்கணும். 5 మేకల్ని అమ్మి దాన్ని முதல்ல எதை பிடிப்பான்? ఫస్ట్ లో ఏం పడుతుడు? புரிஞ்சா? சிலது கோல் போட்டு நிக்கும் பாருங்க, சொல் பேச்சு கேட்காது, చెప్పిన మాట ఏను కూడా కోవైకి சும்மா పోయి பக்கத்துல నిలుస్తుంది. இருக்கிறது. పక్కల ఉండేదాన్ని అట్లా పొడుసును. ஆமென். ஆமென். மேய்ப்பன் பாப்பான், ஆஹா இதுதான் நம்ம மந்தைக்கு சரிப்பட்டு வராது, இதை வித்து தள்ளிடலாம். మన మందలో ఇది సరి రాదు. வித்து தள்ளுறது எங்க போகும்? మన అమ్మేద మేక ఆడిపోను. கசாப்பு கடைக்கு. కసాప அடுத்த நாள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மெய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கிற பிள்ளை ஆண்டவரை ஒரு நாளும் சோதித்து பார்க்காதே. దేవుని సౌలుకి ఎనబడి ఆతన ప్రకారం జరిగే వాళ్ళకి ఆ శోధనలు రాదు. சங்கீதம் 95 9 10 11 வாசிக்கலாம். வனாந்திரத்தில் உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று, ஓ என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். யார் இது? மேய்ப்பன் சொல்லுகிறார். யாரை குறித்து? మేపేవాడు చెప్తాడు ఎవని గురించి? தான் 40 வருடம் ஆரோசித்து நடத்தி வந்த மந்தையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். తన 40 ఏండ్లు ఆలోచనలు చేసి పిలిచిన వచ్చిన మందల్ని గురించి చెప్తాడు. அல்லேலூயா. அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து, వాళ్ళకి కావాల్సిన మన్నా ఇచ్చి, வேண்டிய வேளை காடையை கொடுத்து, కావాల్సిన సమయాల్లో ప్రభుత్వం வேண்டிய நேரமெல்லாம் தண்ணீரை கொடுத்து, కావాల్సిన సమయములంతా నీళ్లు ఇచ్చి அவர்களை நடத்தி வந்த மேய்ப்பன் சொல்லுகிறார். వాళ్ళని నడిపించుకొని వచ్చిన அவர்கள் எத்தனையோ முறை என்னை பரீட்சை பார்த்து వాళ్ళు ఎన్నో కితాలని పరీక్ష చూశారు, அழிந்து போனார்கள். వాళ్ళు మాండిపోయారు. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் కర్తకు విరోధంగా చేయ కార్యాలు நமக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்று இருமாப்பு கொள்ளாதே. మనకు శిక్ష దొరకలేదని మనసుని మార్చుకోవద్దు. ஆமென். ఆమేన్. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், నేను తప్పు చేసేసాను, ஒரு தண்டனையும் கிடைக்கல, యా శిక్షను దొరకలేదు, அதனால திருப்பி திருப்பி அதே தப்ப பண்ணுவேன்னு நினைக்காத. దాని నుంచి నేను తిరిగి అదే తప్పులు చేస్తాను. ஒரு நாள் தேவ கோபாக்கினை இறங்கும் போது நானும் நீங்களும் நிற்க முடியாது. ఒక దినము దేవుని కోపం దిగినప్పుడు నువ్వు నేను ఇక్కడ నిలిన్ కాదు. எனவே எச்சரிக்கையாய் இருங்க. దాని నుంచి హెచ్చరికగా ఉండండి. தேவனை பரீட்சை பார்க்காதிருங்கள். దేవుని పరీక్ష చూడదండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாவம் செய்து தேவனை பரீட்சை பார்க்காதிருங்கள். పాపం చేసి దేవుని పరీక్ష வரப்போகிற தேவாக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. వచ్చే అగ్నికి మనం తప్పుకొని కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சத்தம் கேட்கிற ஆடுகள் శబ్దమైన బేకలు மேய்ப்பனை பரீட்சை பார்க்காது. మేపేవాడిని పరీక్ష చేయను చూడదు. சத்தம் கேட்டா கீழ்ப்படியும்.
శబ్దం ఎనిందనే சத்தம் கேட்டா ஓடி வந்து சேரும். ఆతన పిలిస్తే పరిగెత్తి వచ్చి సేరును. மேய்ப்பன் தண்ணீரை வைத்து சத்தம் கேட்டு கொடுத்தால் ஓடி வரும் எங்க இருந்தாலும். నీళ్లు పెట్టి పిలిస్తే పరిగెత్తే వచ్చును. மாலை வேளை வரப்போகிற பொல்லாப்புக்கு மந்தையை காத்துக்கொள்ள மேய்ப்பன் சத்தம் போட்டால் எந்த இடத்தில் மேய்ந்து கொண்டிருந்தாலும் சத்தம் கேட்கின்ற ஆடுகள் ஓடி வந்து மந்தையில் சேர்ந்து விடும். సాయంకాలం అయ్యే కష్టాలకు బాధలకు వచ్చి సేరున మేకలు తన మేய்ப்போடு పిలిస్తే ஹalleluya ஹalleluya. எனவே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு சோதித்து பரீட்சை பார்க்காதீர்கள். దాని నుంచి మేపేవాడి శబ్దాన్ని మీరు పరీక్ష చేసి చూడొద్దండి. మూడవది மேய்ப்பனுக்கு பின் செல்ல வேண்டும். మేపేవాడి వెనుక పోవాలా. ஆமென் ஆமென். முன்னாடி ஓடாத மாட்டிக்குவ. ஆத்தனிக்கு முந்து பரிகித்தது சிக்குకొంట. முன்னாடி ஓடாத மாட்டிக்குவ. முந்து பரிகித்தது சிக்குకొంట. ஹalleluya. ஓ எனக்கு தெரியாதா? నాకు తెలీదా? எனக்கு தெரியும். నాకు తెలుసును. இத்தனை வருஷம் பண்றேன் எனக்கு தெரியாதா? ఇన్ని ఏళ్ళు చేస్తానని నాకు తెలీదా? இத்தனை நாள் விசுவாசியா இருக்கிறேன் இது கூட எனக்கு தெரியாதா? ఇన్ని నెలలు విశ్వాసిగా ఉంటాను తెలీదా? ஹalleluya. హల్లెలూయా. சொல்லாத. చెప్పొద్దు. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஆண்டவருக்கு பின்னால் நடந்து போ. దేవుని శబ్దాన్ని విని ఆతని వెనుక పో. ஆமென். அதனுடைய பொருள் இயேசுவை பின்பற்று. యేసు వెనుక పో. ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்னே செல்கிறார். ஏன் மேய்ப்பன் முன்னே போகிறார்? ஏல మన మేపేవాడు ముందు పోతాడంటే என்ன போகிற இடம் மேய்ப்பனுக்கு தெரியாது. పోయే జాగా మేపేవాడికి తెలియదు. ஆமென். ஆமென். புது புது இடமா கூட்டி கொண்டு போகிறார். కొత్త కొత్త జాగాలకంతా எனவே దానించి நீ அந்த பாதையில் நடக்கும்போது உனக்கு பாதை கிளியரா இருக்கணும். నువ్వు ఆ దారిలో పోయినప్పుడు నీకు దారిలు క్లియర్ గా ఉండాలా. ஆமென். ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் உன்னுடைய பாதைகளை உனக்கு முன்னாய் நடந்து சென்று செவ்வாய்ப்படுத்துகிறார். దేవుడు నీకు ముందు పోయి నీ దారిల్ని ఆతన మంచిది చేస్తాడు. இப்போ பள்ளத்தாக்குகளில் ஆடுகள் மேயும் போது పల్లముల్లో మేకలు మేపేనప్పుడు அங்க நிறைய ஆபத்துகள் உண்டு. అక్కడ నిండా ఆపత్తులు. இயற்கையாகவே சில ஆபத்துகள் உண்டு மிருகங்கள் இல்லாமல். అక్కడ నిజంగానే ఒక ఆపత్తులు ఉంటాయి. இப்ப ஆட்டுக்கு தெரியாது இந்த ஏத்தத்துக்கு அப்புறம் பள்ளமா குழியா இல்ல ஏறி இறங்குவோமா தெரியாது. మేకలకు తెలియదు మెట్టు ఎక్కితే దిగేనప్పుడు పల్లాలా లేదా వేరే ఏమైనా ఉంటాయా అని. ஆமென். ஆமென். இப்ப நல்லா இருக்குன்னு சர்ன்னு ஏறி போய் பொதோர்னு கீழே விழுந்துருச்சுன்னா బాగుండాయని సర్రన్ పైన ఎక్కిందని తక్కని కింద పడిపోతురు. அது இயற்கையாகவே அமைந்த அது ஆபத்தது. అది అట్లనే ఉండేది ఆపత్తులు. சில இடங்களில் புதக்குழி இருக்கும். కొన్ని జాగాల్లో గుంతలు లోతు ఉన్ను. காடுகளில் ஆடுகள் மேயும் போது అడవిలో మేకలు మేపే அந்த குழியில் மாட்டி விட்டால் அது புதைந்து விடும். ఆ గుంతలో పోయి సిక్కుకుంటే అది మూసిపోను. ஹalleluya. ஹalleluya. சில முள் புதர்கள் இருக்கும். కొన్ని బొదర్లు ముళ్ళు బొదర్లు ఉంటాయి. ஹalleluya. இப்படி பல இயற்கையாகவே சில ஆபத்துகள் உண்டு. ఎన్నో మనకు ఆపత్తులు ఉంటాయి. இதையெல்லாம் சரி செய்யதான் முதலாவது மேய்ப்பன் போகிறார். దీనంతా సరిచేసి తనికిదా మేపేవాడు ముందు పోతాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ செவி அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? ఆ శబ్దానికి చెవిలినే మేకలు ఏం చేయాలా? மேய்ப்பன் காட்டுகிற பாதையில் மேய்ப்பனுக்கு பின் செல்லணும். మేపేవాడు చూపించే దారిలో ఆ దారిలోనే పోవాలి. யோவான் 10:4 வாசிக்கலாம். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் சொல்லுகிறது. 27 அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகளும் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கிற ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? మేపేవాని శబ్దాన్ని వినబడి ఏం చేయాలా? மேய்ப்பனுக்கு பின்னால் செல்லணும், பின் தொடரணும். எனக்கு போவலா. பின் தொடருகிற ஆட்டு மந்தைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் சங்கீதம் 23. எனக்கு போய் மேகலுக்கு దొరికే ఆశీర్వాదాలు కీర్తన 23. ஆமென். ஆமென். 2:3
பயப்படேன், இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்ப நமக்கு கிடைக்கிறது என்றால், ఈ ఆశీర్వాదం ఎప్పుడు మనకు దొరుకుతాయంటే கர்த்தருடைய மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து మేపవని శబ్దానికి చెవులు அவர் பின்னாலே நடக்கிற ஆட்டு மந்தைக்கு. అతని వెనుకే పోయే మేకలు. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாய் இருந்து விட்டு போகட்டும், మన జీవితంలో కష్టాలు ఏదిగా ఉండిపోని, ஆனால் అవుతే மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு மீறி நாம் எதையும் செய்யாமல் நம்மை காத்துக் கொண்டோம் என்றால், మేపవని శబ్దానికి దాంటి మనం ఏమి చేయకుండా நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவே வராது. మన ఆశీర్వాదాలకు ఏ కొరత రాదు. ஆமென். ఆమేన్. இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ఈ నెల మన దేవుని என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். నా శబ్దానికి చెవులేనండి. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். కర్తర్ శబ్దానికి చెవులేనండి. மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். మేపవని శబ్దానికి చెవులేనండి. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ఆతన మనల్ని పిలిచి, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ఆతన మనల్ని పేరు చెప్పి, அவர் நம்மை பாதுகாக்கிறார். ఆతన మనల్ని కాస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனவே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல், మన హృదయాన్ని గట్టి చేయకుండా, மேய்ப்பனை சோதித்து பரீட்சை பார்க்காமல், మేపవని శోధించి పరీక్ష చూడకుండా, அவருடைய சத்தம் கேட்டு அவர் பின்னால் நாம் அவரை பின்பற்றி செல்வோம். ఆతన శబ్దాన్ని ఆతన ఎనుకు పోతాము. ஆட்டுக்குட்டியின் மேய்ப்பனுக்கு பின்னால் செல்லுகிற ஆட்டு மந்தையினுடைய சகல ஆசீர்வாதங்களும் మేపేవని ఎనుకు పోయే సకల ఆశీర్వాదాలు நம்முடைய வாழ்விலும் உண்டாகட்டும். మన జీవితంలో கண்களை மூடலாம். எல்லா கண்களும் மூடி, అందరు కళ్ళు మూసి, அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். నీ మాటలకు స్తోత్రాలు. மேய்ப்பன் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஆடாய் நான் இருக்கணும். మేపే శబ్దానికి వినబడే ఆ మేకగా ఉండాలా నేను. இயேசுவே, స్వే, உம்முடைய சத்தம் கேட்ட நான் మీ శబ్దాన్ని వినబడిన என் నేను இருதயத்தை கடினப்படுத்தாமல், నా హృదయాన్ని గట్టి చేయకుండా, பாவத்தினால் உம்மை சோதிக்காமல், பரீட்சை பார்க்காமல், పాపంలో నిన్ను పరీక్ష నేను చూడకుండా, உமக்கு பின் செல்லுகிற பிள்ளையாய் నీ ఏనుకు వచ్చే బిడ్డిగా என்னை நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, నేను తగ్గిస్తాను. దేవుడా, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డలను ఆశీర్వదించండి. மேய்ப்பன் சத்தம் கேட்ட ஆட்டுக்குட்டிகளுடைய ஆசீர்வாதங்கள், మేపేవాడిని శబ్దాన్ని వినబడే ఆశీర్వాదమైన మేక, பாதுகாப்பும் நன்மையும் మనకు కాసేది మంచి ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். ఒక్కొక్క కుటుంబాలను అది ఉండవు. இந்த ஆட்டு மந்தையை காத்துக்கொள்ளும் அப்பா. ఈ మేక మందల్ని కాసుకోండి. ஒரு ஆடு கூட வழி தவறி போய்விடக் கூடாது. ఒక్క మేకను దారిలో ஒரு ஆடு கூட இழந்து விடக் கூடாது. ఒక మేకను మేము ఇడిసి కూడాదు. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. యేసువి నామములో ఆశీర్వదించి దేవునికి ఒప్పిస్తాం తండ్రి. ఆమేన్. சிந்தப்பட்ட இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தம், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தம் இது. தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே.
இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. பெண்கள கதவு உடைஞ்சு போச்சு வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. சொல்லுவார் நன்றி தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. சொல்லுவோம் நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல. சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல. சித்னாவும் போனதால கவலையே இல்ல. இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்த தந்தீங்க கிருபையின். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. சொல்லுவோம் நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. உட்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால். வாக்குத்தத்தம் ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க. மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால். நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபைகளில் வாழுகிறோம் நாதா. நன்றி நன்றி நன்றி. நல்ல வாயை திறந்து ஆமென்.